ஹலோ கேயாஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி பைத்தான் இன்ஸ்டால் பண்ணணும், அதுக்கப்புறம் பைத்தானை பற்றி ஒரு சில ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுள் குரோம் போய்க்கோங்க. கூகுள் குரோமில் டவுன்லோட் பைத்தான்னு போடுங்க. ஸோ இந்த ஃபஸ்ட் லிங்க் இதுதான் பைத்தானோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து பைத்தானோட அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் டவுன்லோட் பைத்தான் 3.9.1 இருக்கும். இதுதான் லேட்டஸ்ட் வெர்ஷன். உங்களுக்கு பைத்தான் பற்றி கொஞ்சம் தெரியணும்னா அபவுட் பைத்தான் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் கொஞ்சம் ஒரு சில ஐடியாஸ் இருக்கும். அதை வாசித்து பார்த்துக்கலாம். இதில் கிளிக் டவுன்லோட் பைத்தான் கொடுத்துடலாம். ஸோ இதில் வந்து 3.9, 3.8, 3.7 அது மாதிரி நிறைய இருக்கும். ஸோ இது எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னு பார்த்துக்கலாம். இது லேட்டஸ்ட் ரிலீஸ் லேட்டஸ்ட்டாக 2020 டிசம்பரில் ரிலீஸ் ஆயிருக்குது. இது வந்து லெஸ் தென் 30 MB தான். ஸோ டவுன்லோட் ஆகிடுச்சு. கிளிக் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம இன்ஸ்டால் மட்டும் பண்ணணும். ஸோ இதில் மாடிஃபை கொடுக்கணும். எல்லாமே நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு இன்ஸ்டால் கொடுத்துக்கலாம். ஸோ இது நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணதுனால எனக்கு ஃபாஸ்ட்டாக வந்துடுச்சு. ஸோ நீங்கள் இது ஃபஸ்ட் டைம் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா ஒரு 2 or 3 minutes ஆகும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஸோ இப்போ நம்ம செக் பண்ணிடலாம். பைத்தான் டைப் பண்ணலாம். 3.9. ஸோ இதுதான் பைத்தானோட ஹோம் பேஜ். ஸோ டார்க் தீமும் இருக்கும், பிரைட் தீமும் இருக்கும். நம்ம வந்து என்ன வேணுமோ கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு டார்க் தீம் பிடிக்கணும்னு நான் வச்சுருக்கேன். சும்மா நமக்கு இது கோடு வந்து சும்மா 2+2ன்னு கொடுத்துக்கலாம். ஓகே, இது ஒர்க் ஆகுது. இப்படி தான் பைத்தான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பைத்தானை பற்றி என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஒரு சில ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். பைத்தானுக்கு எதுக்கு ஆத்தர் வந்து பைத்தான்னு பேர் வச்சார் அப்படின்னா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. ஏன்னா அந்த ஆத்தரோட நேம் வந்து ஒரு காமெடி வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. ஸோ பிரிட்டிஷ் காமெடி, அதோட பேர் மான்டி பைத்தான். ஸோ அதனால் ஒரு சீரீஸை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இதில் பேர் வச்சுருக்காரு. கேட்குறதுக்கு கொஞ்சம் ஃபன்னியாக இருந்தாலும் அதுதான் உண்மை. செகண்ட் ஃபேக்ட் என்னென்னா, பைத்தானை வந்து ஃப்ரெஞ்சில் வந்து ப்ரைமரி ஸ்கூல்லேயே படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் நம்ம வந்து காலேஜுக்கு போய்ட்டு 20+, 18, 20+க்கு அப்புறம் தான் நம்ம படிக்கிறோம். பட் அவங்க வந்து பைத்தானை வந்து ப்ரைமரி ஸ்கூல்லேருந்தே படிக்கிறாங்க. அந்தளவுக்கு பைத்தான் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சாலே போதும். அது ஜஸ்ட் லைக் இங்கிலீஷ் ரீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் பைத்தான். ஸோ அதோடு இல்லாமல் 75% பீப்புள் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் ஃப்ரெஞ்சை படிக்கிறத விட பைத்தான் படிக்கிறதுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். பைத்தான் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங், அப்புறம் ப்ரொசீஜர் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கூட. அதுக்கப்புறம் இப்போ தான் ப்ரோக்ராமிங் பற்றி ஐடியாவே இல்லை, புதுசாக இப்போ தான் ப்ரோக்ராமிங் படிக்கிறோம் அப்படின்னா கூட பைத்தான்லேயும் ஸ்டார்ட் பண்ணலாம். நமக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். ஏன்னா நமக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜ் இல்லைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பைத்தான்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, நம்ம இப்போ வந்து இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்குள்ளே போகலாம். இப்போ நம்ம C++, ஜாவாலாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கம்பைலர் தேவைப்படும். பட் பைத்தானில் வந்து கம்பைலரே தேவைப்படாது. இதுதான் அடுத்த ஃபேக்ட்டு. நெக்ஸ்ட்டு பைத்தானில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா ஓப்பன் சோர்ஸ் லாங்குவேஜ். அதுக்கப்புறம் பைத்தானை வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக கூகுள் யூஸ் பண்ணுது. அப்புறம் அமேசான் எடுத்துக்கலாம், இல்லை ட்ராபாக்ஸ் எடுத்துக்கலாம். இந்த கம்பெனிலாம் சப்போர்ட்டிவ் லாங்குவேஜாக பைத்தான் யூஸ் பண்ணுது. ஸோ பைத்தான் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் லாங்குவேஜ். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி தான் பைத்தான் இஸ் மோர் லைக் இங்கிலீஷ். ஸோ நமக்கு வந்து இங்கிலீஷில் கான்ஃபிடென்ட்டாக இருந்தாலே போதும், பைத்தான் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஈஸியாக நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமிங் பெருசாக இருந்தால் கூட நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் கம்பேர் டு அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதுக்கப்புறம் பைத்தானில் வந்து இட் டசன்ட் சப்போர்ட் பாயிண்டர்ஸ். ஸோ பாயிண்டர்ஸ் வந்து இதில் வந்து சப்போர்ட் பண்ணாது. ஸோ நீங்கள் வந்து பாயிண்டர்ஸ் வந்து அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் கிடையாது. ஸோ உங்களுக்கு பாயிண்டர்ஸ் நீ மற்ற லாங்குவேஜ் படிக்கலை அப்படின்னா இது ஒன்றும் நம்ம இதுக்கப்புறம் டாபிக்குள்ளே போய் பாயிண்டர்ஸ்னால் என்னென்னு பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ.